மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுளுடைய விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும். அப்போ அம்மனுடைய விதிப்படி கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானுடைய நிலையை பொறுத்து உங்களுடைய குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், திருமண வாழ்க்கையை எப்படி இருக்கும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போ தான் ஒழியும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள், பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதற்கு முன்னாடி கன்னிராசியில் பிறந்த நீங்கள் எந்ததொரு மாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும், உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். பெரியதொரு அதிர்ஷ்டம் என்பது காத்திருக்கு. மறக்காமல் இந்ததொரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பேச்சு திறமையால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை என்பது உங்களுக்கு உருவாகும். மனசில், அதாவது சில நேரங்களில் மனசில் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற தேவையில்லாத ஒரு கற்பனை, கவலை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரியதொரு பலவீனம் என்று சொல்ல வேண்டும். அதை விட்டுவிடுங்கள். இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத கற்பனையை விட்டுவிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் என்பதே இருக்காது. திடீர் பண தேவை என்பது ஏற்படலாம். சில நேரங்களில் தேவையான நேரத்தில் மற்றவங்களுடைய உதவி என்பது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது விதிங்க. புதியதொரு சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக மதிப்பு கொடுப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் தேவையான ஒரு உதவிகள் என்பது அரசாங்க ரீதியாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்குங்க. ஒரு தொழில் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா, ஐயோ நம்மக்கிட்ட போதுமான ஒரு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் என்பது வந்து சேரும். விரும்பிய அனைத்தும் உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் வரும் என்பது விதிங்க. வழக்கு விவகாரங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. இருந்தாலும் பொறுமை காக்க வேண்டியது என்பது மிக மிக அவசியம். உங்களுடைய கைவிட்டு போன பொருட்கள் எல்லாம் மீண்டும் கிடைத்துவிடும். அலட்சியமாக இருப்பதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். சகோதர சகோதரிகள் பக்கபலமாக இருப்பாங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பது என்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குங்க.
பிள்ளைகளால் பேரையும் புகழையும் நிச்சயமாக அடைவீர்கள் அப்படின்னு உறுதியாக சொல்லலாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை என்று இருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக திருமணம் நடந்தேறும். 30 வயதாயிடுச்சு 35 வயதாயிடுச்சு என்று கவலையில் இருந்தவர்களுக்கு ராகுகேது பகவானால் கூடிய விரைவிலேயே நல்லதொரு வழி பிறக்கும் அப்படின்னும் சொல்லியே ஆக வேண்டுங்க. உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எப்போதும் உதவி புரிவாங்க. உள்ளுக்குள்ளார ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிற ஒரு ஆள் நீங்கள் கிடையாது. ஆனால் பர்சனல் விஷயங்களை, அதாவது குடும்ப ரகசியங்களை மட்டும் எப்போதும் வெளியில் சொல்லிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு பெரியதொரு பிரச்சனை. நண்பர்கள் தான், உறவினர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப விஷயங்களையும் தனிப்பட்ட விஷயங்களையும் அவங்கக்கிட்ட சொல்ல போயிட்டு அதுவே பெரியதொரு பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறதையும் சொல்லியாக வேண்டும். கடன் வாங்கிய இடத்துல சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக எப்பாடுபட்டாவது அதாவது அந்த கடனை அடைத்தே தீருவீங்க. மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் அளவில் ஒரு முன்னேற்றத்திற்கு செல்லும். நண்பர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டே சொல்லும். உங்களுடைய அமைதியான ஒரு குணமும் உங்களுடைய திடமான ஒரு பேச்சும் உங்களை சுற்றி 4 பேரை எப்போதுமே வச்சுக்கிட்டு இருக்க செய்யும். நீ சொல்கிறது தான் சரி, நீ சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி புகழ் பாடுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்க, தொழிலில் அதிபர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாராலும் அசைக்க முடியாது. அளவிற்கு ஒரு உயரத்திற்கு சென்று விடுவீர்கள். ஆடை ஆபரணங்களை எல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாதுங்க. சுற்றுலா செல்வது என்பது உங்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வருடத்திற்கு 1 முறையோ 2 முறையோ எங்காவது இயற்கை எழில்மிக்க ஒரு இடத்திற்கு சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்பது உங்களுடைய மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆகையால் அதற்கு ஏற்ற பணவரவும் நிச்சயமாக வரும் என்றுதான் சொல்ல வேண்டும். கடன்களை எல்லாம் எப்போதான் அடைக்க முடியும்? கடன் தொல்லை தீர என்னதான் வழி அப்படின்னு குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். பிரபலங்களுடைய நட்பும் விஐபிகளுடைய ஒரு அறிமுகமும் உழைப்புக்கேற்ற 2 மடங்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். அந்ததொரு காலகட்டத்தில் தான் உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு கடைசி காலகட்டம் என்பதையும் சொல்ல வேண்டுங்க. அந்ததொரு காலகட்டத்தில் உங்களுடைய பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக தீரும். எந்ததொரு விஷயத்துலையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களால் பார்க்க முடியுங்க. இயற்கையாகவே எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறப்பாக இருக்க முடியும். செயற்கையாக நீங்களாகவே ஏதேனும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொள்ளாத வரை எதிரிகளால் ஏதேனும் ஒரு தொல்லை வருமோ என்கின்ற ஒரு பயமெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. கடைசி வரைக்கும் வாழ்க்கை முழுவதுமே எதிரிகளால் தொல்லை இருக்குமோ ஒழியாதோ அப்படிங்கிற ஒரு வேதனையெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லைங்க. சரியான நேரத்தில் எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. ஆகையால் உங்களுக்கு இருந்த பயமும் கவலையும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றி கிடைக்கும். வேலை இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு நல்லதொரு வேலை நீங்கள் எதிர்பார்த்தது போல கிடைத்து விடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிக மிக முக்கியமாக, அதாவது ஒரு வேலை இருக்கீங்க அப்படின்னா அந்ததொரு இடத்துல உங்களுடைய திறமை ஒரு கட்டத்தில் அதிகமாகும். அப்படி அதிகமாகும்போது மேல் அதிகாரிகள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. சக ஊழியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக பெரும் அளவில் ஒரு போட்டியோடவும் பொறாமையோடவும் செயல்படுவாங்க. அதை சமாளிக்க வேண்டியது ஒரு நிலைமை என்பது உங்களுக்கு நிச்சயமாக வரும். சரியான ஒரு விதத்தில் உங்களால் அதை சமாளிக்கவும் முடியுங்க. இருந்தாலும் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது என்பது அவசியங்க. எங்கே இவன் நம்மளை விட மேலே சென்று விடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் என்பது மேல் அதிகாரிகளுக்கு இருக்கலாங்க. அதனால் இடமாற்றம் செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் என்னுடைய திறமை நான் பொழைச்சிப்பேன்,
போனா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து விலகியும் வந்துடுவீங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காத ஒரு காரியம்னே சொல்லலுங்க. அடுத்தடுத்து இடங்களுக்கு சென்று வேலை செய்யணும், சம்பள உயர்வு என்பது அதிகமாக இருக்கணும், பதவி உயர்வு என்பதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதில் தயங்காத ஒரு ஆள்தான் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் என்பது விதியாக இருக்கின்றது. என்னதான் செலவுகள் என்பது வந்தாலும் அந்த செலவுக்கு ஏற்ற ஒரு வரவும் நிச்சயமாக வரும் என்பது மறுத்துவிட முடியாதுங்க. திருமணம், அதாவது உங்களுடைய மகனுக்கோ உள்ள மகளுக்கோ திருமணம் என்பது நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லாவித தடைகளும் முடிந்து எல்லா விதமான தொல்லைகளும் ஒழிந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு மகனுக்கு அல்லது மகளுக்கு ஏற்ற நல்லதொரு வரன் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறதையும் 100% உறுதியாக சொல்லலாங்க. அடுத்தவர்களுடைய நலனுக்காகவும் நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்குங்க. குறிப்பாக குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக, குடும்ப முன்னேற்றத்திற்காக எப்போவுமே பாடுபடக்கூடியவராக இருப்பவர் தான் கன்னிராசிக்காரர்கள். பல அதிர்ஷ்டங்களும் பல யோகங்களும் ஒவ்வொரு வருடத்துலையுமே ஏதோ ஒரு மாதத்தில் நிச்சயமாக வரும். வரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை சரியாக எட்டியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உங்களால் பார்க்க முடியும். குறிப்பாக ஜனவரி, ஜூலை, அக்டோபர், டிசம்பர் இந்த ஒரு மாதங்களில் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது கிரகநிலையை பொறுத்து நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாதுங்க. வெளியூர், வெளிநாடு சுற்றுலா சென்று வரவோ அல்லது வேலை செய்ய சென்று வரவும் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகம் என்பது உண்டு என்பதை சொல்லியே ஆக வேண்டுங்க. யாருக்காகவும் எந்ததொரு நிலையிலையும் எப்பவும் சுய கௌரவத்தையோ அல்லது தன்மானத்தையும் விட்டு கொடுக்காமல் இருப்பவர்கள்தான் நீங்கள். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது சரியாக தெரியுங்க. இருந்தாலும் கூட பழகுபவர்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத கூடிய விரைவிலேயே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக பெரியதொரு பிரச்சனை என்பது உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பதையும் மறுத்துவிட முடியாதுங்க. உங்களுடைய பலம் அடுத்தவர்களுக்கு உதவுவது, அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா உள் நின்று போயிட்டு அதை தீர்த்து வைப்பது, அவை இரக்க குணம், இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் என்று சொல்ல வேண்டுங்க. பலவீனம் என்று பார்க்கும் பொழுது தீய பழக்கங்கள், கூடா பழக்க வழக்கங்கள் எளிதில் தொற்றிக்கொள்ளக்கூடும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. இன்னொரு பக்கம் மது, மாது, சூது, ரேஸ், லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களையும் அறவே தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலவீனம் என்றே சொல்ல வேண்டுங்க. குறிப்பாக இந்த ஒரு விஷயங்களில் ஏதோ ஒன்றால் பெரும் ஆபத்து என்பது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கைக்கு உதவாதது, வாழ்க்கையை அழிப்பது என்று சொல்லியே ஆக வேண்டுங்க. உங்களை மிஞ்ச யாருமே ஆளில்லை அப்படிங்கிற ஒரு அளவிற்கு உங்களுடைய உத்தியோகத்தில், உங்களுடைய தொழிலில், குடும்ப ரீதியாக மிக பெரும் உயர்வை பெற போகிறீங்க. குடும்பத்தினர் அனைவரும் உங்களுடைய சொல்படி கேட்டு, உங்களுடைய சொல் பேச்சுப்படி கேட்டு நடப்பது என்பது உங்கள் மீதான ஒரு மரியாதை மதிப்பை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால அர்த்தம்ங்க. சமூகத்தில் மிக பெரும் அளவிலான ஒரு உயர்வை, அந்தஸ்தை, கௌரவத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்றும் உறுதியாக சொல்லலாங்க. உங்களுடைய பண பிரச்சனைகளுக்கும், அதாவது ஒரு குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை அப்படின்லாம் வரும்பொழுது அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சாந்தமாக அமைதியாக இருக்க வேண்டும். இது அனைத்திற்கும் தீர்வாக இருக்குங்க. இந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் விலகி வர உங்களுக்கு உதவுவது குலதெய்வ ஈடுபாடும் ஆன்மீக வழிபாடும் தாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடித்தது ஒரு தெய்வத்தை, உங்களுக்கு பிடித்த ஒரு கடவுளை வணங்கினாலே அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நிச்சயமாக விடுபட்டு வந்துடலாங்க. உழைப்பிற்கு அஞ்சாதவர்களாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அம்மனுடைய விதிப்படி, கிரக நிலைகள், கிரக மாற்றத்தின்படி பல நல்லதொரு சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குங்க. அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் கலகலப்பு என்பது அது கலகட்டும். உறவினர்கள் பக்கத்தில்
பக்கபலமாக இருந்து உதவுவாங்க. அதே சில உறவினர்கள் உங்களுக்கு துரோகத்தையும் இழைக்க செய்வாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது என்பது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்பது அவசியங்க. சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துபவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. வீட்டில் அல்லது வெளியில் ஊரில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா உங்களை கூப்பிட்டு இதை எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கலந்து ஆலோசிப்பாங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய பேச்சின் மீது, உங்களுடைய செயல் மீது நம்பிக்கை வைத்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியே ஆக வேண்டுங்க. மற்றவர்களின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நீங்கள் சில நேரங்களில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையும் வரலாங்க. மற்றபடி பெரியதொரு பிரச்சனை வரும், பெரியதொரு தொல்லைகள் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுடைய திறமையால் நல்லபடியாக அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவீர்கள். பணம் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ரொம்ப அவசியமாகவும் இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கல் என்பது சிறப்பாக இருந்தாலும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து அல்லது இந்த மாதிரி கடன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க. இதெல்லாம் பிரச்சனை தான். மற்றபடி புதிய சொத்துக்கள் வாங்குதல் இல்லை வண்டி வாகனங்கள் அமைத்து கொள்வதில் இருந்து எல்லா யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களை எல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக வருங்க. பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பிள்ளைகளால் நீங்கள் நிம்மதி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பெருமளவில் சம்பாதிப்பாங்க. அந்த சம்பாத்தியத்தால் உங்களுடைய வாழ்க்கை, குடும்பம் ஒட்டுமொத்தமாக பெரியதொரு முன்னேற்றத்தை காணப்போகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 8. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி, சனி. அதிர்ஷ்ட தினங்கள் அதாவது அதிர்ஷ்ட தேதிகள் 10, 12, 18, 24, 30. அதிர்ஷ்ட மாதங்கள் ஒவ்வொரு வருடத்திலும் ஜூலை, அக்டோபர், டிசம்பர். இது அதிர்ஷ்ட மாதங்களாக நிச்சயமாக இருக்கும். இதையெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து தெளிவான பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம்.